Hi friends, welcome to my channel Manisha Fashion. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூ மாடல் ஆரி ஒர்க் டிசைன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக இது பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஒரு கிராண்டான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் தான் இந்த ஆரி ஒர்க். நம்ம வந்து கைக்கு தான் டிசைன் போட போகிறோம். நெக் டிசைன் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. வாங்க கைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போதும் போல் ஸ்டாண்டில் வந்து நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து கரெக்டாக நம்ம சக் பீஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேலும் ஒரு மார்க்கரும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும். நம்ம ஈஸியான ஒரு சூப்பரான பிரைடல் ப்ளவுஸ் மேக் பண்ணிடலாம். நான் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கை அளவு வந்து நாங்கள் மார்க் பண்ணி சக் பீஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 இன்ச்சு ரெண்டு சைடு வந்து தையலுக்காக 1/4 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. அதுபோல் மேலேயும் தையலுக்காக சக் பீஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து உள்ளே வந்து இப்போ கிராஸில் வந்து ஸ்கேலால் கோடு போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பிகினர்ஸுக்கு வந்து புரியும். நம்ம எப்படி வேணாலும் ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்ட்ரு கொடுக்கலாம். நான் வந்து கீழே பார்ட்ரு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் கோடு போட்டுக்கிறேன். கீழே வந்து 1/2 இன்ச் நீங்கள் கேப் விட்டுக்கோங்க தையலுக்காக. ஏன்னா அடித்து திருப்பணும். அதுக்காக நான் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 3 லேயர் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடால் ஒரு லைன் கொடுத்துட்டு அது 2mm பீடால் ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சுகர் பீடால் இன்னொரு லைன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் பார்டர் வந்து சிம்பிளாக தான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் வருது. அதனால் ஒரு லாங் ஸ்கேல் எடுத்து கிராஸில் கோடு போட்டுகிட்டே வாங்க. கரெக்டாக 1 இன்ச்சு கேப்பு விட்டு கோடு போட்டுகிட்டே வாங்க. நான் போடுற அளவு நீங்களும் போடுங்க. ரொம்ப எட்ட போயிடுச்சுன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்காது. இதுதான் மீடியமான அளவு. எல்லா அளவுமே ஒரே ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு இல்லாட்டி டேப்பால் கூட நீங்கள் அளவு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்கேலால் கோடு போட்டுக்கோங்க. நான் வந்து அப்படியே இந்த ஸ்கேலை வச்சு அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தான். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து போடுறது கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான். ஆனால் நீங்கள் ஸ்டிச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் போடுற போது செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் போடுற மாதிரி கரெக்டாக ஈவனாக ஒரே அளவாக ஃபுல்லாக கிராஸில் கோடு போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டாச்சு. ஆல்ரெடி ஒரு கை போட்டுட்டேன். இன்னொரு கை தான் நான் போடுறேன். பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து டேப்பால் நீங்கள் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணுற மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா கோடுலேயும் ஒரு இன்ச்சு கேப்பு விட்டு நீங்கள் 1 இன்ச்சு இல்லாட்டி 1.5 இன்ச்சு கேப்பு விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கோல்டன் கலர் கட் பீடு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து 2mm பீடு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜமிக்கி இதையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. இதுக்கு நான் என்ன நீடில் எடுத்துக்கிட்டேன்னா அயன் நீடில் எடுத்துக்கிட்டேன். நான் அயன் நீடில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அதுக்காக நான் அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து நரம்பு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஈஸியாக வருமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதை வந்து நான் முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அப்போ தான் க்ரிப்பாக நூல் எடுத்துக்காமல் வரும். இதான் 2mm பீடு நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது போல் எடுத்துக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு கேப்பு விட்டு மார்க் பண்ண இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2mm அந்த 2mm பீடை சுற்றி அந்த கட் பீடும் ஜமிக்கியும் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. இது போல் எல்லா லேயர்லேயும் 1.5 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், ஃபுல்லாக அது போல் போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 ஃப்ளவருக்கு நடுவுலையும் அந்த கொடி மாதிரி லைட்டாக இப்படி வளைஞ்ச மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிக்கிட்டு சுகர் பீடால் அது மேலே நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக சுகர் பீடால் நாங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது அழகாக ஒரு கொடி டிசைன் மாதிரி சூப்பராக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி கொடி மாதிரி. அது ஃபுல்லாக இதே போல் நான் போடுற மாதிரி பொறுமையாக 2 சுகர் பீடாக போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக
பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அந்த கொடி டிசைன் போட்டாச்சு. பாருங்கள், இப்போயே எவ்வளோ செம கிராண்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம அந்த கொடி மாதிரி போட்டுறதுக்குள்ளே 2 சைடும் லீஃப் மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்ம லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு அது மேலே லீஃப் போடணும். பாருங்கள், பென்சிலால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் பென்சில் இல்லைன்னா நீங்கள் மார்க்கரால் அழகாக ஒரு குட்டி லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சின்னதாக தான் லீஃப் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் இந்த பூ டிசைனுக்கு இதுதான் மீடியம். இது இப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிட்டேன். இது போல் நீங்களும் சாக் பீஸால் லீஃப் வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து 2 சைடு லீஃப்க்கு வந்து 1 சைடு வந்து சுகர் பீடால் லீஃப் கொடுக்க போகிறோம். இன்னொரு சைடு வந்து ஜர்தோசியால் லீஃப் கொடுக்க போகிறோம். இது போல் மாற்றி மாற்றி 2 சைடும் மாற்றி மாற்றி தான் கொடுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது க்ரீன் கலர் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒர்க்னால் எதுவும் கொடுக்கல, வேறு கலர்னால் கொடுக்கல. இந்த கோல்டனாலே தான் நான் எல்லாமே இந்த ஃபுல் ஒர்க்குமே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடால் நம்ம லீஃப் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக தான் நம்ம ஒரு சுகர் பீடால் லீஃப் கொடுத்துக்க போகிறோம். 3 பீடாக கொடுத்து நீங்கள் 3 லேயர் கொடுத்துக்கோங்க. அழகான ஒரு சூப்பரான ஒரு குட்டி லீஃப் கிடைக்கும். பாருங்கள், ஃபுல்லாக அந்த சுகர் பீடால் நம்ம 1 சைடு வந்து லீஃப் ஃபில் பண்ணியாச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தோசி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த ஜர்தோசி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஜர்தோசிலே நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் மாடலில் கோல்டன் கலர் எடுத்துக்கிட்டேன். பிகினர்ஸுக்கு வந்து இந்த ஜர்தோசி வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கும் வந்துடும். பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வளைவு கொடுக்கும். பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுக்கிட்டு கரெக்டாக சமமாக வச்சு ஒரே ஈவனாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த லீஃப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 இன்ச்சு கேப் 1/4 இன்ச்சு கட் பண்ணுறேன் நான். அதுபோல் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். ஒன்றா கட் பண்ணும்போது லேட் ஆகும். ஈவனாக அழகாக 3 லேயர் வச்சு 4 லேயர் கூட வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அழகாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் வந்து போட போகிறோம். இந்த ஜர்தோசி லீஃப் வந்து இதுவும் சிம்பிள் ஈஸி தான் வாங்க. இந்த லீஃப் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு கிராஸில் ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து 4-5 லேயர் வந்து லீஃப் மாதிரி கிராஸில் கொடுத்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் எம்போஸ்டாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ரியல் லீஃப் மாதிரி அழகாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஜர்தோசிக்கு வந்து அயன் நீடில் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா துலிப் நீடில்னால் உள்ளே போகாது ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்கும் இந்த ஜர்தோசி. அதுக்காக தான் அயன் நீடில்னால் ஈஸியாக இருக்கும். இதே யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக சூப்பராக கொஞ்சம் ஷேப் கிடைக்கும். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நம்ம 2 சைடுமே அழகாக லீஃப் போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக அழகாக கொடி டிசைன் மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். டிசைனுக்கு இன்னும் ஹைலைட் கொடுக்க இதில் ஏட்டட்டு அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துக்கணும். பாருங்கள், அந்த ஜமிக்கு மேலே ஒரு சுகர் பீடு கொடுத்து அழகாக எட்டட்டு எல்லா பூ டிசைனுக்கு பக்கத்தில் நடுவில் கொடுத்துட்டு வரும்போது இன்னும் சூப்பராக செம கிராண்டாக செம லுக்காக இருக்கும். ஈஸி தான் இந்த புட்டாஸ். ஒரு சுகர் பீடும் ஒரு ஜமிக்கியும் எடுத்து வச்சு அந்த சுகர் பீடு மேலே லாக் பண்ணிவிடுங்க. அது அழகாக சூப்பராக வந்துடும்.
பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக கிராண்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.